ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்என்எல்லில் ஃபேன்சி நம்பர் வாங்குறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடோஃபோன் ஐடியா போன்ற தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் அவங்களுடைய ரீசார்ஜ் கட்டண உயர்வு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக பலரும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வித ரீசார்ஜ் கட்டண உயர்வையும் அறிவிக்காத பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டருக்கு மாறுவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அதிகரிக்க தொடங்கியதாக இருக்குது. அதற்கேற்ப பிஎஸ்என்எல் தங்களுடைய சேவையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கும் நோக்கில் செயல்பட்டு வராங்க. நீங்களும் பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டருக்கு மாற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் அப்படி இல்லைன்னா விஐபி நம்பர் வாங்க நீங்கள் விரும்பினாலோ கீழ்கான அந்த விஷயங்களை பின்பற்றி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபேன்சி நம்பர் இல்லை விஐபி நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேன்சி நம்பரை நீங்கள் வாங்குறதுக்கு பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்ற ஒரு சேவையை வழங்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேன்சி நம்பரை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில நிபந்தனைகள்லாம் இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வசதி அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஃபேன்சி நம்பர் ஆன்லைனில் பெறுவதற்கு சில எளிய வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டரோட இருந்து நீங்கள் ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பகுதி தேர்ந்தெடுத்து சேவை பெற விரும்பும் இடத்தை நீங்கள் குறிப்பிடணும். அதாவது அந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடணும். அதன் பிறகு அனைத்து எண்களும் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் காட்டுவாங்க. அதில் நிறைய ஃபேன்சி நம்பர் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று காமிப்பாங்க. அதாவது ஃபேன்சி நம்பரை பெற விரும்பினா இரண்டாவது ஆப்ஷன் காண்பிக்கப்படும் அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஃபேன்சி நம்பரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெற விரும்பும் நம்பரை தேர்ந்தெடுக்க சில ஆப்ஷன்கள் காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக தொடர் எண்கள், தொடக்க எண், முடிவு எண் என தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விரும்பும் நம்பரை தேர்ந்தெடுத்து முன்பதிவு செய்யும் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை அவங்க வழங்கி மெசேஜ் மூலம் பின் நம்பரை பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பின் வாடிக்கையாளர் சேவை அல்லது கிளையை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறை முடிந்ததும் ஃபேன்சி நம்பருக்காக பணம் செலுத்தி அனைத்து செயல்முறையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்சி நம்பரை பொறுத்த முறையிலும் ஒரு பயனர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூசருக்கு அதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்பரை தேர்ந்தெடுக்கும் போதே பணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிஎஸ்என்எல்லில் மட்டும் இல்லை. இந்த ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் ஐடியா, ஏர்டெல், ஜியோ அப்படின்ற அந்த ஆப்ரேட்டர்களும் ஃபேன்சி நம்பரை வழங்கிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஎஸ்என்எல்லில் நீங்கள் ஃபேன்சி நம்பர் வாங்கக்கூடிய ஐடியா இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் மூலம் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேன்சி நம்பரை பிஎஸ்என்எல்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.